வணக்கம் டீச்சர்ஸ் கேர் அகாடமி காஞ்சிபுரம். நம்ம ஒவ்வொன்றும் ஒரு கிளிப் பார்த்துட்டு வரோம். ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு டெட் பேப்பர் 2ல் போன முறை கேட்ட கேள்வி பிஜிடிஆர்பியில் கேட்ட கேள்வினா போன முறை ஒன்று பார்த்தோம். இப்போ இந்த டெட் பேப்பர் 2ல் ஒரு கொஷின் பார்த்தேன். அந்த டெட் பேப்பர் 2 கொஷினில் என்னென்ன கொஷின் இருக்குது அதில் அனலைஸ் பண்ணும்போது ஒன்று பார்த்தேன். அந்த ஒரு கொஷினை நீங்கள் பார்ப்போம். இது டைரக்ட் கவுன்சிலிங் மெத்தட் அப்படின்னு இருக்குது. ஸோ டைரக்ட் கவுன்சிலிங் மெத்தடுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வழக்கமாக பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சைக்காலஜி தற்காப்பு நடத்தைகள் அப்படின்னு இருக்கும். அதில் புறத்தறிதல், ஒன்றுதல், அகநோக்குடைமை, அடுத்ததாக ஈடு செய்தல், நிறைய விஷயங்கள் வரும். பின்வாங்குதல், பின்வாங்குதல், பின்னோக்குதல், மடைமாற்றம், இடமாற்றம், காரணம் அறிதல், நிறைய விஷயங்கள் பார்ப்போம். அதுக்கப்புறமா வர டாபிக்னு பார்த்தீங்கன்னா இது மாதிரி ரீபிஷனில் இருக்கும்போது கவுன்சிலிங் கொடுக்கலான்னு வரும். இந்த கவுன்சிலிங் மெத்தட் வழக்கமாக பார்த்தீங்கன்னா 3 முறை இருக்குது. 3 பெஸ்ட் ஃபேமஸான கொட்டேஷன்ஸு. ஒன்று நேரடி அறிவுரை பகதல், இது இஜி வில்லியம்ஸ். செகண்ட் மறைமுக அறிவுரை பகதல், காரல் ரோஜர், மனிதநேய உலகின் தந்தை காரல் ரோஜர். மூன்றாவது சமரச அறிவுரை பகதல், இது எஃப்சி தான். 3 கவுன்சிலிங் மேக்ஸிமம் இருக்கும். அதுக்கப்புறம் கைடன்ஸ் கவுன்சிலிங் வரும். இதில் 3த்தில் போன முறை டிஆர்பியில் பேப்பர் 2ல் டைரக்ட் கவுன்சிலிங். இந்த டைரக்ட் கவுன்சிலிங் கொஷின் எப்படி கேட்டிருக்காங்கன்னா, இஜி வில்லியம்ஸனுடைய அறிவுரை பகதல் முறை மொத்தம் 6 ஸ்டெப் இருக்குது. 6 ஸ்டெப்பு என்ன பண்ணால் ஃபஸ்ட்டு ஆரம்பித்து முடிவு வரைக்கும் என்ன இருக்கும் அப்படின்றத நீங்கள் கரெக்டாக படித்து நல்லா மெமரி பண்ணவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ படிக்காமல் மிஸ் பண்ணாமல் அப்படியே பார்த்துட்டு போனவங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்கும். இஜி வில்லியம்ஸின் நெறிப்படுத்தும் அறிவுரை பகதலின் படிகளை வரிசைப்படுத்துக அப்படின்னு கேட்டிருக்காங்க. நல்லா பார்த்துக்கோங்க. அப்போ எந்த அளவுக்கு நம்ம படிக்க வேண்டியதுன்னு பாருங்கள். முன்னாடி 2017 முன்னாடி வினாக்கள்லாம் எடுத்து பார்த்தா அதில் இந்த மாதிரிலாம் பெரிய லெவலில் இந்த கொஸ்டின் வரல. ஆனால் 2017 ரொம்ப டெப்த்தாக போயிருக்காங்க. விஷயம் நல்லா தெரியணும்னு இப்போ பார்த்தீங்கன்னா இஜி வில்லியம்ஸ் நெறிப்படுத்த அறிவுரை பகதல் 6ன்னா 6 ஆர்டர் வைஸ் தெரியறவங்களால தான் அந்த கொஸ்டின் அட்டன் பண்ண முடியும். ஒரு பேச்சுக்கு கடைசியாக பின் ஃபாலோஅப்பு அறிவுரை பகதல் ஃபாலோஅப் அப்படின்னு கூட நினைக்கலாம். ஆனால் எது இப்படி தான் வருமானு நமக்கு டவுட்டாக இருக்கும். இஜி வில்லியம்ஸ் நெறிப்படுத்தும் அறிவுரை பகதல் படிகளை வரிசைப்படுத்துன்ட்டு இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஏல முன்னறிதல், பியில குறையறிதல், சியில அறிவுரை பகர்தல், டியில பின் தொடர் செயல், ஈல பகுத்தறிதல், எஃப்ல தொகுத்தறிதல் கொடுத்துருக்காங்களா. இதை கொடுத்துட்டு இதை எப்படி நீங்கள் எப்படி ஏலேருந்து 6 லைனாக வர மாதிரி கொடுங்க அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பாருங்க, ஏ ஆப்ஷன் ஏ நான் சுருக்கி வச்சுருக்கேன். ஏல விடையாக அந்த டேட்டா போயிடும். ஏல விடை என்ன அப்படின்னா EFBACD இந்த மாதிரி ஆப்ஷனில் கொடுத்துருப்பாங்க 4த்துலையுமே. இதுதான் ஏல இருக்கிற ஆப்ஷன் தான் விட கரெக்டு. அப்போது சரியான முறை என்னன்னு பார்த்தீங்கன்னா பகுத்தறிதல், தொகுத்தறிதல், குறையறிதல், முன்னறிதல், அறிவுரை பகதல், பின் தொடர் செயல் அப்படின்னு இருக்கு. ஸோ இதை நம்ம எப்படி படித்து வச்சுருக்கோம் அப்படின்ற விஷயத்துக்கு முன்னாடியே எட்மண்ட் கிரிப்த் இருக்கார் இல்லையா, வில்லியம்சன், அவரை பற்றி பார்ப்போம். முதல்ல கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டா ஏன்னா அடுத்த இனிமேல் வர ஆண்டுகளில் பிஜிலையோ டெட்லையோ வர வினாக்கள் இதாக வந்தால் நம்ம கரெக்டாக ஹேண்ட் ஓவர் பண்ணலாம். ஏன்னா கம்பல்சரி கைடன் கவுன்சிலிங்லேயோ ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக வந்துடும். நான் அது எதுன்னு ப்ரேம் பண்ணுறது பிரகாரம் நம்ம அடுத்தது பார்த்துட்டு வருவோம். ஃபஸ்ட்டு எட்மண்ட் கிரிப்த் வில்லியம்சன் 1900 1979 வரைக்கும் இருந்து வாழ்ந்திருக்காரு. அமெரிக்க நாட்டை சேர்ந்த மின்னசோட்டா பல்கலைக்கழகத்தில் மிகச்சிறந்த உளவியல் பேராசிரியர். எட்மண்ட் கிரிப்த்தை பற்றி தெரிஞ்சிட்டோம். இவர் என்ன கொடுத்துருக்காரு, நேரடி அறிவுரை பகதல் முறை. நேரடி அறிவுரை பகதல் முறையில் அறிவுரை பகர்வருக்கு அதிகமான பவர் உண்டு. ஆத்தன்டிக். நம்ம டாக்டர் கிட்ட போகிறோம் இல்லையா, டாக்டர் கிட்ட போய் பார்த்து நம்ம உடல்நல பிரச்சனை சொன்ன உடனே டாக்டர் என்ன சொல்கிறாரோ அதை நம்ம மட்டும் கேட்குறோம் இல்லையா, இதுதான் நேரடி அறிவுரை பகதல் முறை. இஜி வில்லியம்சன் என்னன்னா இந்த டைரக்ட் கவுன்சிலிங் மெத்தட் முக்கியமாக சொன்ன விஷயங்கள் விட இவர் கொடுத்துக்கிற புத்தகம் 2 முக்கியமானதாக இருக்குது. இந்த முறை கேட்கலான்னு நினைக்கிறேன். இந்த பெஸ்ட் புக்ஸ் இஜி வில்லியம்ஸ் 2 இருக்குது. இந்த கவுன்சிலிங் அடலசன்ட் 1 இருக்குது. ரெண்டாவது ஸ்டூடெண்ட் பர்சனல் ஒர்க் எ ப்ரோக்ராம் ஆஃப் டெவலப்மெண்டல் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு 2 புக்குமே கம்பல்சரி நம்ம டீச்சராக இருந்தால் கண்டிப்பாக படித்து வச்சுக்க வேண்டிய புத்தகங்களாக இருக்கலாம். இனிமேல் வர தேர்வுகளில் டெட் பேப்பர் 2லையோ 1லையோ கவுன்சிலிங் அடலசன்ட் அப்படின்ற புத்தகத்தை எழுதியவர் யார் அப்படின்னு கூட கேட்கலாம். இதில் பெஸ்ட்டு புக்கு எதுன்னு கூட கேட்கலாம். ஸோ அதனால் இந்த 2 புத்தகமே போதும் உங்களுக்கு. இந்த 2 புத்தகத்தை பற்றி தெரிஞ்சு வச்சுக்கலாம். தேவையானங்க வாங்கி வச்சு பயன்படுத்திக்கலாம். ஸோ இவருடைய சிறந்த அறிவுரை பகதல் முறை நேரடி அறிவுரை பகதல் முறை, டைரக்ட் கவுன்சிலிங் முறையில்
அறிவுரை அளிப்பவருக்கே பெரும்பங்கு உண்டு, இவரையே இம்முறை மையமாக கொண்டது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் சமரச அறிவுரை பகதல் முறை அப்படின்னு சொன்னீங்கன்னா அது கிளைண்ட் சென்டர், அதாவது அறிவுரை பெறுவோருக்கு தான் மையம். இங்கே வந்து அறிவுரை அளிப்பவருக்கு முக்கியமானது. டாமினேட் பவர் அத்தாரிட்டி யார் அப்படின்னா அறிவுரை அளிப்பவர். அடுத்த வாட்டி கொஸ்டின் கேட்கும்போது கரெக்டாக கேட்பாங்க. அறிவுரை அளிப்பவரை மையமாக கொண்ட அறிவுரை பகதல் முறையை வழங்கியவர் அப்படின்னு கேட்பாங்க. E.G. வில்லியம்ஸ்னு தெரியணும், அதுக்காக நான் சொல்கிறேன். அடுத்தது அறிவுரை பெறுபவர் அறிவுரை பகபவர் நோயிருந்து கூறும் ஆலோசனையின்படி முடிவுகளை மேற்கொண்டு செயல்பட தொடங்குகிறார். அது மட்டும் இல்லாமல் அறிவுரை பகர்பவர் தான் கண்டவற்றை விளக்கி அறிவுரை பெறுபவர் செயல்பட வேண்டிய வழிமுறைகளை பரிந்துரைக்கிறார். அப்போ டாக்டர் என்ன சொல்றாரோ அது எல்லாத்தையும் என்ன பண்றோம், அந்த வழிமுறைகள்லாம் பரிந்துரைக்கிறாரு. அதன்படி அவருடைய படிநிலைகள் எப்படி இருக்கும் அப்படின்னு தான் போன முறை அந்த கேள்வி. அவருடைய படிநிலைகள் மொத்தம் 6ன்னு சொன்னாங்க இல்லையா. பாயிண்ட் நம்பர் 1A பகுப்பாய்வு, அனலைஸ் பண்ணுறார். ஃபஸ்ட்டு வந்த பேஷண்ட்டை அல்லது ஒரு பர்சனை பகுப்பாய்வு செய்கிறார், சேகரித்த விவரங்களை முதலில் ஆராய்கிறார், அனலைஸ் பண்ணுறாரை பற்றி. ரெண்டாவது தொகுப்பாய்வு, சிந்தசிஸ், அதுனா கண்டவற்றை தொகுத்து ஒட்டுமொத்தமான ஒரு கருத்துருவை கான்செப்டை அது மேலே உருவாக்குகிறார். அடுத்தது மூன்றாவது தான் நோய் அறிகிறார், டயக்னோசிஸ் பண்ணுறாரு. இந்த பிரச்சனையை பற்றியும் அதுக்குடைய காரணங்கள் என்னவா இருக்குன்ற பற்றியும் தெளிவாக அறிகிறார். அடுத்ததான் வருவதை உரைத்தல், ப்ரோக்னோசிஸ், எதிர்காலத்தில் இந்த பிரச்சனை எப்படி உருப்பெறும் என்று முடிவெடுத்து தெளிவாக கூறுகிறார். அடுத்ததான் அறிவுரை பகர்கிறார், கவுன்சிலிங், மேற்கொள்ள வேண்டிய வழிமுறைகளை கூறி இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு நெறிப்படுத்துகிறார். லாஸ்ட்டு ஃபாலோ பண்ணுறார், பின் தொடர் செயல் பண்ணி ஃபாலோ பண்ணுறதுனா நெறிப்படுத்திய பின் ஏற்பட்ட இந்த நடத்தையின் தன்மையை அவருடைய நடத்தை பிஹேவியருடைய தன்மையை மதிப்பீடு செய்கிறார். ரைட்டு. ஸோ மொத்தம் 6 முறை. அப்போ நேரடி அறிவுரை பக்கத்தில் 6 படிநிலைகள்லாம் பகுத்தறிகிறார், தொகுத்தறிகிறார், குறையறிகிறார், முன்னறிகிறார், அறிவுரை பகர்தல், அடுத்து பின்தொடர் செயல் அப்படின்னு இருக்கு. சார் இதை லைனாக எப்படி சார் நான் மனப்பாடம் வச்சுக்கலாம் அப்படின்னு நிறைய பேர் என்ன கேட்குறாங்க. ஸோ இது ஒரு எடுத்துக்காட்டு தான் கான்செப்ட். இந்த மாதிரி நிறைய இருக்குது, நீங்கள் தேவைன்னா அது மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். இது ஒரு நியூமோனிக் டெக்னிக்ஸ், அதான் சொல்லுவாங்க, மனப்பாடம் பண்ணலாம். இந்த மனப்பாட குறிப்பு இந்த வினாவுக்கு விடைய வைக்க நாம் எப்படி படிக்கலாம் அப்படின்னு இது ஒரு சாம்பிள் தான். இது மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வினாவிற்கு விடையளிக்க நாம் பகுத்து தொகுத்து நோயறிந்த வில்லியம்சன் வருவதற்கு முன் அறிவுரை வழங்கி பின்தொடர் என்றார். கவனிங்க, இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், நாம் பகுத்து தொகுத்து நோயறிந்த வில்லியம்சன் வருவதற்கு முன் அறிவுரை வழங்கி பின்தொடர் என்றார் அப்படின்னு நீங்கள் படிச்சுக்கலாம். ஸோ இங்கிலீஷில் படிச்சிருக்கேன் சார், கொஞ்சம் இங்கிலீஷில் மனப்பாட குறிப்பு இந்த மாதிரிலாம் பண்ணலாம்னா நிறைய இருக்குது மெஷர்மெண்ட்டு, அதெல்லாம் நீங்கள் இது மாதிரி எடுத்துக்கலாம். ஆங்கிலத்தில் அனாலிசிஸ், சிந்தசிஸ், டயக்னோசிஸ், ப்ரோக்னோசிஸ், கவுன்சிலிங் ஃபாலோ பண்ணுறேன் இல்லையா. இதை என்ன பண்ணலாம், 3 ஃபஸ்ட்டு இருக்கிற வார்த்தைகளை லெட்டர்ஸ் எடுத்து நான் வந்து மெமரி மனசூத்திரமாக ரெடி பண்ணியிருக்கேன். ASDPCF அப்படின்னு நினைவு பண்ணிக்கலாம். அப்போது இங்கிலீஷில் படித்தா ஈஸியாக வந்துடும். ஸோ அனலைஸ், ஏ வந்து அனலைஸுக்கு, 2 சிந்தசிஸ், டி வந்து டயக்னோசிஸ், 3 ASDன்னு வந்துச்சுன்னா PCFன்னு நீங்கள் அடுத்து ஈஸியாக நினைவில் வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரியும் நீங்கள் மனப்பாடம் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. நம்ம ஒவ்வொரு கிளிப்பாக பார்த்துட்டு இருக்கோம். இப்போ நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி மனப்பாட குறிப்புகளை பார்த்துட்டே வரலாம். ஸோ 2019 எதாவது எதிர்பார்க்க விடாக்கள் அப்படின்னா நேரடி அறிவுரை பகர்தல் முறை பிரபலப்படுத்திய நாடு எது அப்படின்னு கேட்கலாம். அமெரிக்கா. E.G. வில்லியம்சன் மிகச்சிறந்த நூல், இது கட்டாயம் எதிர்பார்க்கப்படுகிற வினாவில் நான் நினைக்கிறேன். கவுன்சிலிங் அடலசன்ட் என்ற புத்தகம் மிகச்சிறந்த நூல், இது வரைக்கும் கேட்காத கேள்வி, அதையும் பார்த்துக்கோங்க. சிம்பிள் இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா TC எக்ஸாம் கைடு பாருங்கள். ஸோ யூடியூப் சேனல் வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னா நண்பர்கள்கிட்ட சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் நடத்துகிற பிறகு நாங்கள் நண்பர்களுக்கு ஷேர் கொடுத்துங்க. மேலும் அடுத்த வினாக்களை அடுத்த வீடியோக்களில் நம்ம பார்ப்போம். நன்றி, வணக்கம் டீச்சர்.